உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நிகழும் மங்களகரமான, அதாவது விசுவா வசு வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மீன ராசியில் கடக லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் 348 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, காலச்சக்கரத்தின் 9வது ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, அதாவது தனுசு ராசி மீன ராசி இந்த 2 ராசிக்குமே அதிபதி பார்த்திங்க அப்படின்னா யாருன்னா குரு பகவான் தான். நவகிரகத்திலேயே அதாவது சுபகிரகன்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா அந்த குரு பகவான் தான். அதுக்கு தான் சொல்லுவாங்க, குரு பார்த்தா கோடி புண்ணியம், குரு பார்த்தா கோடி நன்மை, குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஏன்னா குரு தான் எல்லாமே. ஒரு நவகிரகத்திலேயே பார்த்தா, அதாவது குரு பார்த்தாருன்னா எதையும் கொடுக்குற சக்தி கொண்டவர் யாருன்னா குரு தான். அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாரு. சரிங்களா? அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் இன்றைக்கி தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ பொதுவாக நான் என்ன சொன்னேன், குரு தான் எல்லாமே. அப்படி பார்த்தா குருவை மிஞ்சினவர் யாருன்னு அப்படின்னா நம்மளோட குலதெய்வம். ஏன்னா பொதுவாக ஒரு மனிதனுக்கு யாரோட அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா குலதெய்வத்தினோட அனுகிரகம் வேணும். அதே மாதிரி நம்ம உள்ளூரில் இருக்க வேண்டிய ஒரு கோயில் சாமியோட அனுகிரகம் நமக்கு வேண்டும். அப்படி பார்த்தா ஆடி மாதம் அப்படி பார்த்தா அற்புதமான மாதம். அதாவது ஆடி மாதத்தில் பார்த்தா கல்யாணம், வளகாப்பு, கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி விசேஷங்களை தான் நம்ம பண்ண மாட்டோமே தவிர, ஏன்னா ஆடி மாதம் கெட்ட மாதம் அப்படின்னு இருந்தால் கோயிலுக்கு பண்டிகை திருவிழா விசேஷமெல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்படி பார்த்தா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குறிப்பாக அம்மனுக்கு உகந்த மாதம் நம்ம சொல்கிறோம். ஏன்னா எந்த கோயில், இப்போ ஒரு அம்மன் கோயில் எடுத்தாலும் சரி பார்த்தீங்கன்னா இது பண்டிகை போட்டு திருவிழா போட்டு விசேஷமாக நம்ம செய்யக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். அது பாரம்பரியம் இல்லைங்களா? அப்படி பார்த்தா நமக்கு 1000 கவலைகள் இருந்தாலும் 1000 குழப்பங்கள் இருந்தாலும் நம்மளால் எதையுமே அதாவது சாதிக்க முடியல அப்படி நினச்சி பல குழப்பத்தில் இருக்குங்களா? அதாவது நம்ம உள்ளூரில் போட்டிருக்கக்கூடிய கோயிலில் பண்டிகை போட்டிருக்காங்களா, திருவிழா போட்டிருக்காங்களா, இல்லை குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக இது நீங்கள் எடுத்துக்கட்டி கும்பிட்டீங்க அப்படின்னா, அதாவது 100% உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளார எனக்கு இது நடந்துருச்சுன்னா நான் இது செய்யறேன் கடவுளே அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தா ஒரு அற்புதமான ஒரு மாதம், கடவுளுக்கே உகந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம். சரிங்களா? அப்படி பார்த்தா இந்த மாதத்தில் பார்க்கும்போது 100% பாரம்பரியம். அதாவதுன்றது நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வம் தெரியாமல், அண்ணன் தம்பி அதாவது பங்காளிகள் தெரியாமல், சொந்த பந்தம் தெரியாமல் இன்றைக்கி பணத்தேடலுக்காக வேண்டி அலையக்கூடிய காலம் ஆகிப்போச்சுது இல்லைங்களா? அதனால் குலதெய்வத்தை கண்டிப்பாக கும்பிடுங்க. பங்காளியெல்லாம் சேர்ந்து ஒன்றா கண்டிப்பாக பூஜை பண்ணி நீங்கள் கும்பிடும் பொழுது உங்களுடைய குறைபாடுகள் தேரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக பிரகாசமாக உண்டு. அதே சமயத்தில் இன்றைக்கி தனுசு ராசிக்கு அதிபதி நம்ம குரு பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, பொதுவாக இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படி பார்த்தா 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். குரு உங்களுக்கு கலஸ்திர குருவாக நிற்கிறார். பொதுவாக கலஸ்திர குருவாக நிற்கிறார் அப்படின்னா, குரு உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி பெயர்ச்சி அடைஞ்சார் பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போய் உங்கள் ராசிக்கு 7ல் குரு உட்காந்துருக்கிறார். அப்போ குரு உங்கள் ராசி 7ஆம் இடமாக பார்க்குறார். குரு எப்படின்னா பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார், அதே மாதிரி உட்காந்த வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார். அப்போ உட்காந்த வீடு மிதுன ராசி, மிதுன ராசிக்கு நல்லது பண்ணுவார். பார்க்குற வீடு அப்படி பார்த்தா 5ஆம் இடமா பார்க்குறது துலா ராசி பார்க்குறாரு. அப்போ புத்திர செல்வம் பூரி புண்ணியஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். 7ஆம் இடம் சொல்கிறது கலஸ்திரஸ்தானம், அப்போ முழுக்க திருமணத்துக்கு நல்லது பண்ணுவார். 9ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டன்றது பாக்கியஸ்தானம், அப்படி பார்த்தா தந்தையோட ஸ்தானம் பிதிருஸ்தானம் நல்லது யோகத்தை கொடுப்பார்.
அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து குரு பகவான் 7ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்கறதுனால அதாவது குருவே குருவுடைய வீட்டையே பார்க்குறாரு. இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அப்படி பார்த்தா குரு வந்து வக்கரம் அடைகிற காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னும் 2 மாதம் கழித்து வக்கரமாகிறார். அப்போ அந்த 2 மாதத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தா நிச்சயமாக ஒரு அற்புதமாக கொடுப்பார். ஏன்னா துலா ராசிக்கு குழந்தை பாக்கியத்துக்கு நல்லது பண்ணுவார், தனுசு ராசிக்கு திருமணத்துக்கு நல்லது பண்ணுவார், கும்ப ராசிக்கு பார்த்தா அதாவது வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு நல்லது பண்ணுவார். அப்போ குறிப்பாக பார்த்தா உங்களுக்கு வந்து 7ஆம் இடமாக பார்க்குறதுனால திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா, நிச்சயமாக சொல்கிறேன் இந்த 2 மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு திருமண தடைகள் கண்டிப்பாக விலகிறதுக்கு வாய்ப்புண்டு, திருமண யோகம் அமைகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா உங்களுக்கு குரு பார்வையும் உண்டு. குரு பார்வைன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வை இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். குரு பார்வைனா 2, 5, 7, 9, 11. அப்போ குரு உங்களுக்கு எத்தனை இடத்துல இருக்கிறாரு? 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு திருமண வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. சரிங்களா? குரு பார்வை திருமணத்துக்கும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கலஸ்திர குருவாகவும் உட்காந்துருக்கிறாரு. அப்போ திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். குறிப்பாக இந்த குரு வக்கரமாகிறதுக்குள்ளாரையே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல யோகத்தை கொடுத்துருவார், நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். சரிங்களா? இப்படி இருக்கும்போது அதே சமயத்தில் உங்களுக்கு சனி பார்வை அப்படி பார்த்தா உங்கள் ராசி 10ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்போ சனி வந்து பார்த்தா 10ஆம் இடமாக பார்க்குறாரு, அர்த்தாஷ்டம சனியை பார்க்குறாரு. இது நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு தெரியாது. சனி பகவான் வந்து அதாவது 3, 7, 10. அப்போ 3ஆம் இடமா ரிஷபராசி, 7ஆம் இடமா கன்னிராசி, 10ஆம் இடமா தனுசு ராசி பார்க்குறாரு. அப்போ தனுசு ராசி சனி பகவான் பார்க்குறது நல்ல காலம்தான். ஆனால் அர்த்தாஷ்டம சனியோட பார்க்குறது தான் கண்டிப்பாக கெடுபலன் கொடுத்துட்ருக்கிறார். சரிங்களா? சொல்கிறவங்க பார்த்தா எனக்கு வந்து 10ஆம் இடம் சனி பார்வை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு நல்லா இல்லையே அப்படின்னு பார்த்தா அர்த்தாஷ்டம சனி அவஸ்தைப்படக்கூடிய நேரம். கொடுக்குற மாதிரி கொடுத்து தாமதப்படுத்திடுவான். ஒரு உதாரணம், படிப்பு கொடுத்துருக்கிறாரு, படிப்புக்கு தகுந்த வேலை கொடுக்கல, வேலை கொடுத்துருக்கிறாரு அதுக்கு தகுந்த சம்பளம் கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தா வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு, அந்த வாழ்க்கைக்கு தகுந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கல. குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த குடும்பத்துக்கு தகுந்த நிம்மதி கொடுக்கல. இது போக பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்ட்டு, நல்ல திறமை, மற்றவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், குருவாக இருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுக்குறேன், அவங்கெல்லாம் நல்ல நல்ல நிலைமைக்கு போகிறாங்க, ஆனால் என்னால் போக முடியல. அப்படி பார்த்தா இன்றைக்கி வந்து எப்படின்னா உங்களுடைய நிலைமை மார்ச் 29 இருந்தே எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்ற மாதிரி தான் அதாவது இந்த சனி பெயர்ச்சி கொடுத்துருக்குது. அப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த 4 மாத காலமாக உங்களுக்கு நிறைய விஷயத்தில் உங்களுக்கு தடை தான் கொடுத்துருக்கிறார தவிர சந்தோஷத்தை கொடுக்கல. கண் இருந்தும் குருடன் போல, காது இருந்தும் செவடன் போல, வாய் இருந்தும் ஓமையான வாழ்க்கை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த 4 மாத காலத்திலேயே எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை. நான் வீடு கட்டிட்டேன், மண் வாங்கிட்டேன், கார் இடம் வாங்கிட்டேன், சொத்து வாங்கிட்டேன், நான் பரவாயில்லை 10 பேர் மதிக்கிற இடத்துல வந்துட்டேன். அப்படி பார்த்தா வாழ்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்களே தவிர ஒன்றும் வாழலை. ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருந்து அப்படி இருந்தும் நீங்கள் சாதிக்காததுக்கு ஒரே காரணம் என்னன்னா அர்த்தாஷ்டம சனி. 7.5 சனி வந்து 7.5 வருஷம் நம்ம கொடுக்குற கஷ்டத்தை அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது 3மே 2.5 வருஷத்துலேயே கொடுத்துருவோம். அப்படி பார்த்தா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. இப்போ இது எப்போ உங்களுக்கு மாறுது அப்படி பார்த்தா 2027 தான் மாறுது. அது ஒரு பக்கம் போகட்டும். ஆனால் சனி பகவான் இப்போ வந்து வக்கரத்துக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட ஆனி மாதம் 29ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா ஜூலை 13ஆம் தேதியே வக்கரத்துக்கு போயிட்டார். அப்படி போன சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா இந்த அதாவதுன்றது உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஒரு 19 நாள், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அதாவது ஒரு 30 நாள், செப்டம்பரில் ஒரு 30 நாள், அக்டோபரில் ஒரு 31 நாள், நவம்பரில் ஒரு 28 நாள், கிட்டத்தட்ட 138 நாள். இதுக்கு மேலே ஒரு 4.5 மாத காலம் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க, வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதிக்க போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய வாய்ப்பு என்னென்னா இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. சரிங்களா? குரு பார்வை மட்டும் தனிச்சிருந்தார், இப்போ சனியும் சேர போகிறாரு. இந்த 2 கிரகம் சேர்ந்து உங்களுக்கு வந்து திருமண யோகத்தையும் கொடுக்க போகிறாரு,
வாழ்க்கை வாழ்வாதாரத்தையும் மாற்ற போகிறாரு. உங்களுக்கு இந்த 140 அதாவது 38 நாள் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட வக்கரம் அப்படின்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது, ரிபேஸில் போகிறது. அப்படி பார்த்தா உங்களுக்கு நிச்சயமாக இந்த சனி பகவான் வக்கரம் ஆகும்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா குரு வந்து உங்கள் ராசி 7ஆம் இடம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் உங்கள் ராசி 3ஆம் இடமாக பார்க்குறாரு. ராகு கேது எப்படின்னா நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். வக்கரம்னா என்ன? ரிபேஸில் வர்றது. அதே மாதிரி ஷாயா கிரகம் அப்படின்னா என்ன? அவர் எந்த வீட்டில் உட்கார்றாரோ அது தான் சொந்த வீட்டை பாவித்து பலன்களை கொடுப்பார். சரிங்களா? சர்ப்ப கிரகம். சர்ப்ப கிரகம்னா ராகேது எப்பயுமே சர்ப்ப கிரகம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ராகேது வந்து 3, 7, 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ கும்பத்தில் இருக்கிற ராகு உங்கள் ராசி 3ஆம் இடமாக பார்க்குறாரு. சரிங்களா? அப்போ ராகு பார்வை 3, குரு பார்வை 7, சனி பார்வை 10. அர்த்தாஷ்டம சனினால தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. அந்த அர்த்தாஷ்டம சனின்றது கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த வக்கரம் ஆகியிருக்கிறதுனால இன்னும் ஒரு 4.5 மாத காலத்துக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுக்க போகிறாரு. கிட்டத்தட்ட இது ஒரு அருமையான வாய்ப்பு. எப்படி சொல்கிறதுனா, பழக்கப்பட்ட பாதைக்கு பயணம் பண்ணுறதுக்கும் பழக்கமில்லாத பாதையில் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்படி பார்த்தா இந்த 4 மாதம் நீங்கள் பழக்கமில்லாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதம் பார்த்தா நீங்கள் பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி நிச்சயமாக உங்களோட பயணம் நல்லாவே இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தா செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் தான் செவ்வாய். அப்படி பார்த்தா மேசராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ 9ஆம் இடத்துல சிம்ம ராசியில் இருக்கிறார். அப்போ சிம்ம ராசியில் 9ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு நல்லா இருக்கும். 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்தா அவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போயிடுவார், 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னுமே ஓரளவுக்கு வலு சேர்த்து கொடுக்குறாரு. செவ்வாய் சகோதரன் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் யார் வகையில் நம்ம ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுப்பான். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன்னா மனைவி. பொதுவாக இப்போ மனைவிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வரைக்கும் உடல் உபாதிகள், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி முதுகுத்தண்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டோன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை அதாவது நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி ஹெல்த் பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா, மாதவிடாய் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கு மேலே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தா 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம். அப்போ ஆயுள் ஸ்தானத்தில் போய் புதன் சூரியன் சேரும்போது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் பொழுது நிச்சயமாக இந்த உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள், ஏதாவது ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, கிரையும் பண்ண முடியாத உட்காந்துருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க, குறையாக போட்டிருப்பீங்க, இல்லை வீடு கட்டிட்டு அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க, இல்லை கடனுடனே வாங்கிட்டு நம்ம அதில் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய நேரம், இந்த மாதிரி எல்லாம் மன உளைச்சலாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும். காரணம் என்னென்னா ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி 31 வரைக்கும் பார்த்தா அந்த புதன் ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஹெல்த்தும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது அந்த கவலையிலிருந்து வெளியில் வந்துடலாம். எது எப்படியோ மொத்தத்தில் இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக தனுசு ராசிக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில் இருந்து நீங்கள் வெளியில் வந்து நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க, நிறைய அனுபவங்கள் கற்றுக்க போகிறீங்க. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.